தமிழக அரசியல்ல யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்தில் ஆளுநருக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் என்ன? தொங்கு சட்டமன்றம் அமையும் பட்சத்தில் என்ன நடக்கும் என இந்த பதிவில் பார்க்கலாம். 2026வது ஆண்டு நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தல் இதுவரை கண்டிராத பல திருப்பு முனைகளை சந்தித்து வருகிறது. புதிதாக களம் கண்டுள்ள நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் சுமார் 100க்கும் அதிகமான தொகுதிகளில் முன்னிலை வகித்து வருகிறது. பெரும்பான்மைக்கு 118 இடங்கள் தேவைப்படும் நிலையில் தமிழக வெற்றி கழகம் அதை எட்டுமா அல்லது யாருக்கும் தனிபெரும்பான்மை கிடைக்காமல் தொங்கு சட்டமன்றம் அமையுமா என்கிற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. தொங்கு சட்டமன்றம் அமையும் சூழ்நிலையில் ஆளுநர் முடிவு மிக முக்கியமானதாக கருதப்படும். அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி ஆளுநர் தனது விருப்ப அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த வரிசைகளில் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுப்பார். அதாவது தேர்தலுக்கு முன்பே அமைக்கப்பட்ட கூட்டணிக்கு பெரும்பான்மை இருந்தால் அவர்களை முதலில் அழைப்பார். எந்த கூட்டணியும் இல்லாத நிலையில் அதிக இடங்களை பெற்று தனிபெரும்பான்மை பெறும் கட்சியின் தலைவரை அழைத்து குறிப்பிட்ட நாட்களுக்குள், பொதுவாக 15 நாட்களுக்குள் பெரும்பான்மையை நிரூபிக்க சொல்வார். தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியாக கட்சிகள் இணைந்து புதிய கூட்டணியை உருவாக்கி தங்களுக்கு பெரும்பான்மை இருப்பதாக கடிதம் கொடுத்தால் அவர்களை பரிசீலிப்பார். தமிழக வெற்றி கழகம் தனியாக 118 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்றால் எந்த தயவும் இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியும். அல்லது தாவேகா உள்ளிட்ட கட்சிகள் அடங்கிய கூட்டணி 118 இடங்களில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். ஒருவேளை தனி பெரும் கட்சியாக தாவேகா உருவெடுத்தால் மற்ற கட்சிகளின் ஆதரவுடன் வெளியில் இருந்தோ அல்லது கூட்டணியாகவோ ஆளுநரிடம் ஆட்சி அமைக்க உரிமை கோரலாம். ஆளுநர் யாரை முதலில் அழைக்க வேண்டும் என்பதில் சில நேரங்களில் சர்ச்சைகள் எழும். யார் நிலையான ஆட்சியை தருவார்கள் என்று ஆளுநர் கருதுகிறாரோ அவரையே அழைக்க அவருக்கு அதிகாரம் உண்டு. சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை ஆளுநருக்கு 3 முக்கிய அதிகாரங்கள் இருக்கின்றன. முதல்வரை தேர்ந்தெடுத்து பதவி பிரமாணம் செய்து வைத்து பின்னர் சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கு எடுப்பு நடத்தி பெரும்பான்மையை நிரூபிக்க உத்தரவிடுதல். எந்த கட்சியாலும் ஆட்சி அமைக்க முடியாத பட்சத்தில் சட்டமன்றத்தை கலைக்க பரிந்துரை செய்ய அவரால் முடியும். எந்த கட்சியும் பெரும்பான்மையை நிரூபிக்காத சூழ்நிலையில் குடியரசுத் தலைவருக்கு சட்டமன்றத்தை கலைத்து குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்துவதற்கு பரிந்துரை கடிதத்தை அளிக்க முடியும். அவ்வாறு நடைபெற்றால் 6 மாதங்களுக்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைபெற்று அதன் பின்னர் மீண்டும் தேர்தல் நடைபெறும். எந்த கட்சிக்கும் அல்லது எந்த கூட்டணியாலும் ஆட்சி அமைக்க தேவையான 118 இடங்களை உறுதிப்படுத்த முடியாமல் போனால் ஆளுநர் முதலில் நிலைமையை ஆராய்வார். நிலையான ஆட்சி அமைய வாய்ப்பே இல்லை என்று அவர் கருதும் பொழுது மத்திய அரசுக்கு அறிக்கையை தாக்கல் செய்வார். அதன் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் சட்டசபையை முடக்கி வைத்து அல்லது கலைத்துவிட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்துவார். சுமார் 6 மாத காலங்களுக்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலில் இருக்கும். அதன் பின்னர் தேர்தல் ஆணையம் மீண்டும் தேர்தலை நடத்துவதற்கு ஆயத்தமாகும். பின்னர் முறையாக தேர்தல் அறிவிக்கப்பட்டு மீண்டும் தேர்தல் நடைபெறும். பெரும்பான்மை இல்லாத பட்சத்தில் குதிரை பேரம் நடக்க வாய்ப்புள்ளது. எம்எல்ஏக்கள் பிற கட்சிகளால் விலைக்கு வாங்கப்படுவதும் கட்சி தாவல்களும் விரைவாகவே நடைபெறும். எனவே இதை தவிர்க்க ஆளுநர் விரைவாக செயல்பட வேண்டியிருக்கும். தாவேகா போன்ற புதிய கட்சிகளுக்கு மற்ற கட்சிகளின் ஆதரவு கிடைப்பதை பொறுத்து ஆட்சி அமைக்கும் வாய்ப்பு கிடைக்கப்பெறும். தமிழக அரசியல்ல எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்பதால் தேர்தலுக்கு முடிவுக்கு பிந்தைய கூட்டணி கட்சிகள் கிங் மேக்கராக இருக்கும். அந்த வகையில் அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் மற்றும் பிற சிறிய கட்சிகளை நோக்கி அரசியல் பார்வையாளர்களினுடைய கவனம் திரும்பியுள்ளது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டுமின்றி தனி மெஜாரிட்டி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் சிஎம் ஆக முடியுமா அப்படின்ற கேள்வியும் எழும். தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி வரும் நிலையில் தற்போதைய நிலவரப்படி யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கும் வாய்ப்பு இல்லை என்றே தெரிகிறது. விஜயின் தாவேகா தனி பெரும் கட்சியாக வெற்றி பெற வாய்ப்புள்ளது. மெஜாரிட்டி கிடைக்காவிட்டால் விஜயால் முதல்வராக முடியுமா? அவர் ஆட்சி அமைக்க முன் இருக்கும் சவால்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். தமிழக சட்டமன்ற தேர்தலில் விஜயின் தாவேகா கட்சி தற்போதைய நிலவரப்படி தனி பெரும் கட்சியாக முன்னிலை பெற்றுள்ளது. 12 மணி நிலவரப்படி தாவேகா 107 தொகுதிகளும், அதிமுகவிற்கு 66 தொகுதிகளும், திமுகவிற்கு 61 தொகுதிகளும் முன்னிலை பெற்றுள்ளன. பல தொகுதிகளில் வாக்கு வித்தியாசம் மிக குறைவாகவே உள்ளது. தாவேகா, திமுக, அதிமுக இடையே கடும் போட்டியும் நிலவுகிறது. தற்போதைய நிலவரப்படி பார்த்தால் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைவதற்கே வாய்ப்புள்ளது.
தாவேகா தனிபெரும் கட்சியாக வென்றால் விஜயே முதல்வராக வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஆனால் அதற்கு முன்பாக விஜய்க்கு பல சவால்களும் இருக்கின்றன. பெரும்பான்மை கிடைக்காவிட்டால் விஜய் எப்படி ஆட்சி அமைக்க முடியும் என்பதை பார்க்கலாம். தனிபெரும் கட்சி என்ற முறையில் ஆட்சி அமைக்க உரிமை கோரலாம். ஆளுநர் இதனை ஏற்று ஆட்சி அமைக்க அழைப்பு விடுத்தால் சட்டசபையில் விஜய் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். விஜய்க்கு 117 என்ற மேஜிக் எண் கிடைக்காவிட்டால் பிற கட்சிகளின் ஆதரவை கோர வேண்டியிருக்கும். சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பில் பெரும்பான்மையை காட்ட வேண்டும். பெரும்பான்மைக்கு மற்ற கட்சிகளிடம் ஆதரவு கோர வேண்டும். தாவேகா இன்னொரு சவாலும் இருக்கிறது. பெரும்பான்மை பெறாவிட்டால் மத்தியில் ஆளும் பாஜக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளும் என்று அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. தாவேகாவின் பலம் வாய்ந்த எம்எல்ஏக்களை குறிவைத்து அவர்களை இழுப்பதன் மூலம் தமிழகத்தில் தனது ஆதிக்கத்தை செலுத்த பாஜக திரைமறைவு வேலைகளை தொடங்கலாம் என கூறப்படுகிறது. பாஜகவின் 5 வேட்பாளர்கள் முன்னிலை வகிப்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. அதிமுக தற்போது 2ஆம் இடத்தை பிடித்திருக்காங்க. ஒருவேளை தாவேகாவில் பிளவு ஏற்பட்டால் அல்லது ஒரு நிலையற்ற அரசு அமைந்தால் சில காலம் கழித்து தாவேகாவின் அதிருப்தி எம்எல்ஏக்களை தன் பக்கம் இழுத்து அதிமுக ஆட்சி அமைக்கவும் வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அதே நேரத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 10வது அட்டவணையில் இருக்கக்கூடிய கட்சி தாவல் தடை சட்டம், இந்த சட்டத்தின்படி ஒரு கட்சியின் மொத்த உறுப்பினர்கள் 2/3 பங்கினர் மொத்தமாக பிரிந்து சென்றால் மட்டுமே அவர்களின் எம்எல்ஏ பதவி தப்பிக்கும். தற்போதைய நிலவரப்படி அதிமுக 70 இடங்களில் முன்னிலை வகிப்பதால் சுமார் 51 எம்எல்ஏக்கள் ஒன்றிணைந்து வெளியேறினால் மட்டுமே தகுதி நீக்க நடவடிக்கையில் இருந்து தப்பிக்க முடியும். அதிமுக போன்ற கட்சியில் ஒரே நேரத்தில் அத்தனை பேர் தாவேகாவிற்கு மாற வாய்ப்பு மிக குறைவு. ஆனாலும் எடப்பாடியை பிடிக்காமல் அவர் அணியில் இருந்து 2ஆம் கட்ட தலைவர்கள் மாறினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்பதே அரசியலின் நிதர்சனமான உண்மை. அதே நேரம் தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை பரபரப்பாக சென்று கொண்டிருக்கிறது. இதுவரை கண்டிராத ஒரு மாபெரும் அரசியல் மாற்றத்தை எதிர்கொள்ள தமிழ்நாடு தயாராகி வருகிறது. 50 ஆண்டு கால திராவிட அரசியலின் பிடியை உடைத்து ஒரு புதிய சக்தியை உருவெடுத்துள்ள நடிகர் விஜயின் தாவேகா அரியணையில் அமர ரெடியாகி வருகிறது. திமுகவின் கோட்டையாக கருதப்பட்ட பல தொகுதிகளில் தாவேகா புகுந்து விளையாடியிருப்பது அக்கட்சியினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. தற்போதைய நிலவரப்படி தமிழகத்தின் 234 தொகுதிகளிலும் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வரும் நிலையில் எந்த ஒரு தனிப்பட்ட கட்சிக்கும் பெரும்பான்மை 118 இடங்கள் கிடைக்கவில்லை. இதுவரை விஜயின் தாவேகா 103 தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது. அதிமுக 70 இடங்களிலும் திமுக 61 இடங்களிலும் முன்னிலையில் உள்ளது. யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் தமிழகத்தின் முதன்முறையாக கூட்டணி ஆட்சி அமைய இருக்கிறது. தனிபெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள விஜயின் தாவேகா ஆட்சியை பிடிக்க இன்னும் 15 இடங்கள் தேவைப்படுகின்றன. தற்போது கிடைத்திருக்கக்கூடிய இடங்களை வைத்து பார்த்தால் தாவேகா மற்றும் அதிமுக இணைந்து கூட்டணி ஆட்சி அமைக்க உள்ளதாக தகவல்களும் கசிந்துள்ளன.